சந்தோஷமா ஒரு ஹல்லேலூயா சொல்வீங்களா? ஆண்டவர் நம்ம கிட்ட எந்த படிப்பு, தகுதி, அந்தஸ்து, திறமைகள் அவர் பார்க்கல. அவர் சொல்றதெல்லாம் என்கிட்ட வா, என்கிட்ட நெருங்கி வா, நான் உங்ககிட்ட வரேன். சுத்திகரிப்பு மூலமாக நான் இது என் வாழ்க்கையில நான் ஒரு நல்ல தீர்மானம் கர்த்தர் கிருபையா. என்னன்னா, எவ்வளவா எனக்கு உபத்திரங்கள் பெருகட்டும், போராட்டங்கள் பெருகட்டும், அதெல்லாம் வரும்போது தலையே ஓடாது, என்ன செய்யணும்னு தெரியாது, குழப்பமா இருக்கு. அப்படிலாம் இருக்கும்போது நம்ம ஆண்டவரை இன்னுமே துக்கப்படுத்தும். அப்ப நான் எடுத்த தீர்மானம் என்னன்னா, நான் அவர்கிட்ட சேர்றேன். உபத்திரங்கள், பிரச்சனைகள் எவ்வளவு பெருகினாலும் நான் இன்னுமே அவர்கிட்ட தான் நான் போய் சேர்ப்பேன். சுத்திகரிக்கணும். என்னையும் நான் ஆராய்ச்சி பார்த்து இன்னும் சுத்திகரிக்கிறேன். அவர் என்கிட்ட வரட்டும். இந்த ஒரு தீர்மானம் எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. எவ்வளவுதான் பிரச்சனை பெருகி கொண்டிருந்தாலும், என் மனதை நோகடிக்கக்கூடிய விஷயங்கள் நடந்தாலும், இந்த காரியம் எனக்குள்ள எப்பொழுதும் ஒரு அமைதியை கொடுக்கிறது, ஒரு தைரியத்தை கொடுக்கிறது, பொறுமையை கொடுக்குது. எத்தனை பேரு இந்த தீர்மானம் எடுக்க போறீங்க? ஆமென் சொல்லுங்க. உங்க நல்லது. நீங்க ஆண்டவர் உங்ககிட்ட வர இடம் கொடுக்கணும்னா நீங்க சுத்திகரிப்பு மூலமா அவர்கிட்ட லெட்டி பிசாசு தான் உங்ககிட்ட வருவான். ஆண்டவர் விரும்புறது என்ன? நீங்க காலைதோறும் உங்களை எழுப்பி கற்றுக்கொள்மை போல செவி சாய்க்க பண்ணி நீங்க இடைப்படைந்தவனுக்கு சமைக்கத்தக்க வார்த்தை சொல்ல அறியவே. அப்போஸ்தலர் 14:22 நான் உங்களுக்கு கொடுத்தேன். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நம் அநேக உபத்திரங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு அந்த கட்டத்துக்குள்ளே போக முடியல. நாம் விசுவாசிக்க மட்டுமல்ல, வசனம் சொல்லுது பிலிப்பியர் 1:29, நான் விசுவாசிக்க மட்டுமல்ல அவருக்காக பாடுபடவும் எனக்கு அருளப்பட்டிருக்குது. அதை யோசிக்க விருப்பம் இல்லை. தெரிஞ்சதெல்லாம் எல்லா பிரச்சனையும் அவர் எனக்கு விடுதலை கொடுப்பாங்க. தெய்வ ஜனமே, உபத்திரங்கள் வழியாய் போகும்பொழுது ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நான் மூழ்கி போக மாட்டேன், நான் வென்று போக மாட்டேன் என்ற அனுபவத்துக்குள்ளே நிறைய பேர் போக விரும்புகிறேன். உடனடியாக அவர் என்னை தூக்கி எடுக்கணும். சுவாப மாற்றங்களுக்கு பாடுகள் மிக மிக அவசியமா இருக்கு. ஹல்லேலூயா. ஏசியா 48:10 என்ன சொல்ற? உபத்திரவத்தின் புகையிலே உன்னை தெரிந்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. புடம்பிடுகிறது அக்னியோடாய் பொன்னை போல வெள்ளியை போல நீ கேட்டீங்க. நீதியா இருக்கிறது கடினமான சூழ்நிலைகளை நாம் கடந்து போனோம். முதலாவது நீதிராஜ தேடினவங்கதான் இதெல்லாம் ஆய்வுப்படும். அவங்க இதை சொல்லுவாங்க. ரோமர் 8:35-39 படி, நான் முற்றிலும் ஜெயம் கொண்டவர், நாச மோச பட்னி எது வந்தாலும் சரி, நான் எவ்வளவு தனிமையில இருந்தாலும் சரி, அவருடைய அன்பை விட்டு ஒன்றும் என்னை பிரிக்க நான் அவருக்காக வாழ்வேன், அவருடைய சித்தத்தை செய்வேன், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். பொறுமையா இரு தேவ ஜனமே, பொறுமையா இருங்க. ஆண்டவர் உங்களை தன்னுடைய கரத்திலே உருவாக்கி கொண்டிருக்கிறார். கனத்துக்குரிய பாத்திரமாக பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்க. நீதிமான்கள் எல்லாரும் அவருடைய கரத்தின் கிரியை என்று வேதம் சொல்லுங்க. நீதிமான்கள் அவருடைய கரத்தின் கிரியைன்னு அவரே சொல்றார். நாம் மகிமைப்படும்படி என் கரத்தின் கிரியைகள் நீதிமான்கள். ஹல்லேலூயா. உங்களை கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் அவர் வணைந்து கொண்டிருக்கிறார். ஏற்ற காலத்தை உங்களை உயர்த்துங்கள். இது வசனம் இல்லையா? இது வசனம், ஒழிந்து போகாத வார்த்தை. ஏற்ற காலம் என்று அவர் வைத்திருக்கிறார். உங்களை உருவாக்கி கொண்டு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிடுங்க. உங்களை உயர்த்தும்படியாக ஒரு ஏற்ற காலம் வைச்சிருக்கிறார். நீதிமான்களா உருவாக்கி கொண்டிருக்கிறார்.
இந்த நீதிமான்களும் அந்த சின்னவன் சிறியவன் ஒரு பலத்த ஜாதியாக 1000-ஆக மாறும்படியாக ஆண்டவர் செய்கிறார். நீங்களும் நானும் அதுக்கு பிரயாசப்பட வேண்டியது. 1000 பலத்த ஜாதியாக மாறுவதற்காக நீங்களும் நானும் பிரயாசப்பட வேண்டியது. அவர் நம்மை மாற்ற, அவர் இந்த காரியத்தை செய்ய போகிறார். ஏற்ற காலத்தை அவர் தீவிரமாக செய்ய போகிறார். அதை எப்படி செய்ய போகிறாரு நமக்கு தெரியாது. அந்த நேரம் அந்த காலம் வரும்போது அவர் செய்ய போறார். அதை சொல்லிட்டார். ஒரு நீதிமான் கூட்டத்தை அவர் ஆயத்தப்படும் பொழுது அது ஒரு சின்னவன் சிறியவனை போல இருக்கிறார். நம் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருக்கிற மனுஷனே அல்ல. இன்றைக்கு இப்படி எல்லாம் ஆண்டுடைய வார்த்தை நம்பி நம்ம சொல்லும் பொழுது ஒரு கூட்ட ஜனம் பரியாசம் பண்ணி கொண்டிருக்கலாம். அவிசுவாசி கூட்டம் இல்ல, விசுவாசிங்க, ஊழியக்காரங்க. உன் நிலைமை இப்படி இருக்குது, நீ இப்படி இருக்கிறியே, அவங்களுக்கு அது கேலி கிண்டலா இருக்கும், பரியாசமா இருக்கும். அதனால அதெல்லாம் பார்த்து நீங்க இடறி போகாதீங்க. கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய கிரியை நீங்க அனுபவிங்க. யாருடைய சர்டிபிகேட் நமக்கு தேவை கிடையாது. நமக்குள்ள நம்ம அனுபவிக்கிறோம். ஆண்டுடைய கிரியை, ஆண்டுடைய பலத்தை நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா? முக்கியமான பெரிய அற்புதம் நம்முடைய சுவாபம் எப்படி மாறிக்கொண்டிருக்கு. நம்ம அவருக்காக பாடுபடுவோம் எப்படி ஆயத்தமா இருக்கிறோம். எவ்வளவு அவமானங்கள், நிந்தனைகள், தூஷணங்கள், பொய்யான விதத்திலே குற்றத்தை சுமத்துகிற விஷயங்கள் எல்லாத்தையும் தாங்கி சகித்துக் கொள்ள தேவன் நமக்கு கிருபை செஞ்சிருக்கிறார் அவருடைய வார்த்தையின்படி. தேவ ஜனமே, நீ ஆண்டவரே, நான் நீதின்படி எழும்பியப்பா, நீ விரும்புகிற ஊழியம் நடத்தி செய்யுங்க. தினமும் ஒப்பு கொடுங்க. கனத்துக்குரிய பார்த்து ஊழியம் நடத்திரிக்கெல்லாம் டைம் பார்க்காதீங்க. ஜெபிங்க. அன்னைக்கு ஆயத்தமா இருங்க. ஒவ்வொரு நாளும் முதலாவது நீதி ராஜ்யம் தேடுறீங்களா? நீங்க இப்ப ஊழியம் நடத்திரிய செய்ய தகுதி. முதலாவது உண்மையா நீதி ராஜ்யம் தேடி உங்களை சுத்திகரித்து கொண்டு அந்த சுத்திகரிப்புல முழுமையா அவங்க விட்டு கொடுக்குறீங்களா? 100% நீங்க ஊழியம் நடத்திய செய்ய தகுதி உள்ளவங்களா